என்ன பண்ற? உட்காந்துருக்கேன். இப்படிலாம் க்ளோஸ் அப்ல காமிக்க கூடாது. நான் உன்னோட க்ளோஸ் அப்ல இருக்கேன் பாத்தியா? டாடிக்கு ஒரு ஸ்விம்மிங் வைக்கலாமா? என்ன? யூட்டன் போடலையா? யூட்டன் போட்டு வந்தாச்சு. ஓ போட்டு வந்துட்டீங்களா? அது கூட கவனிக்காம நான் அப்பதான் மொபைல் ஆன் பண்ணேன்னா கவனிக்கல. அதான் என்னடா வித்தியாசமா இருக்கே இடம் அப்படின்னு பாக்குறேன். ஆமா பிரிட்ஜ் எண்ட் ஆயிடுச்சு. என்னடா எண்ட் ஆயிடுச்சு அதுக்குள்ளேயும் அப்படின்னு பாக்குறேன். ஆமா இங்கதான். ஓகே. That is Belgian chocolate. எப்படி இருக்கு? Belgian chocolate. Chocolate, Belgian chocolate. And मैंने chocolate sauce. Chocolate overloaded. Bubble gum. Bubble gum. இது bubble gum. இது பிஸ்தா. இது நாங்க பாதி நாங்க எடுத்துறோம். இது வாங்கி நாங்க எடுத்துறோம். இல்ல என்ன பண்ற? எப்படி இது பண்ணாதான் நல்லா மெல்ட் ஆகிடும். ஐஸ்கிரீம்லாம் ஒதுக்காம சாப்பிடணும். இந்த மாதிரி மெல்ட் ஆச்சுன்னா சாப்பிட்டு நல்லா இருக்கும். இந்த மாதிரி கட்டியாக இருந்தால் சாப்பிடவே முடியாது. இப்படி இருக்கும் சாப்பிடலாம். யாரோ ஒருத்தர் பேசுங்க. இதுதான் சொல்கிறேன் இப்படி இருக்கணும். இப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்படி இருக்கணும். இப்படி பண்ணாதான் அது வந்து இதுக்கு மில்க்ஷேக் வாங்கி குடிச்சிருக்கலாமே. தண்ணியாக இருக்கும்ல. தண்ணி ஒரே தண்ணியாக இருக்கும்ல. இப்படி கரைச்சி இது பண்ணுறதுக்கு அப்படியே தண்ணியாக இருக்கும். மில்க்ஷேக்னா கீழே வடிஞ்சிடும். கீழே வடியாது. எப்படி ஐயோ இப்படி இருக்கணும். பட் ஐஸ்கிரீம்க்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சிட்டியா? 2 minutes. Extra scoop.
இருக்கா? குளோபல்னா என்னது தெரியாது. குளோபல்னா வேர்ல்ட் வைடு. வேர்ல்டு வைடு இருக்காமா அந்த ஸ்கூலு. ஆனா குளோபல் நல்லா இருக்கும். யூனிஃபார்ம் நல்லா இருக்குமா? அவ கவலை அவளுக்கு. இன்டர்நேஷனல். வெள்ளையா குடுத்துட்டு நல்லாவே இல்லை. வெள்ளையா இருந்தா நல்லா இல்லையா? ஆமா, அங்க பிளாக் கலர் போட்டு கொடுப்பாங்க, நல்லா இருக்கும். போட்டு கொடுக்கணும். கோட் வந்து பிளாக் கலர்ல வேணுமா அவளுக்கு? அவங்க சீதா மிஸ் கிட்ட சொல்லு, மாத்தி கொடுப்பாங்க. அப்ப இப்போ ஒரு மிஸ் வந்தாங்களே, சரோஜாவா? சுஜாதா. சுஜாதா. சரோஜா சரோஜா. சுஜாதா மிஸ். சுஜாதா நேம் மண்டையில ஏற மாட்டேங்குது. அந்த மேம் வந்து பார்த்தா நீ வரக்க மாட்டேன். நான் ஏன் வந்து பாக்குறேன்? இந்த வாட்டிலாம் கூப்பிட்ட அவ்வளவுதான், நீ சொல்லிட்ட. மழை தூறுகிறதா? சூப்பர். பாரு. மழை வருது குடி கொண்டு வா. வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. உங்க இஷ்டத்துக்கு நீங்க எதுவும் பண்ணக்கூடாது சரியா? அவர் நாங்க எடிட் பண்ணாம அப்படியே போட்டுருவோம் வேற. ஓகே, பாடாம இருக்கணும். என்னம்மா உங்கள மாதிரி தான்ப்பா இருக்கும் அவ்வளோ. சீன் பயங்கர சீன் நம்பர் 1, சீன் நம்பர் 2. என்ன சொல்லுவாங்க? சரோஜா மேம் பார்த்தல என்ன சொல்றாங்க? சுஜாதா. நான் ஏன் அந்த மேம பார்க்க போறேன்? நீயாச்சு உங்க கிளாஸ் மிஸ் ஆச்சு. 2 பேரும் என்ன வேணா அடிச்சுக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. இப்ப அடிச்சு பாஸ் ஆகி வெளியே வந்தா போதும். முடியல. நீ பாஸ் ஆகும். ஆமா, அதான். ஏன்னா பாஸ் ஆகணும்னா உததான் வாங்கணும். பாஸ் ஆகுறாளோ இல்லையோ, லஞ்ச் டேபிள் ஒழுங்கா எடுத்து போயிரு. ஸ்பூன் எடுத்துட்டு திட்டுறாங்களா? ஸ்பூன் எடுத்து வந்து டேபிள் எம்டியா இருக்க கூடாதா? எங்கேஜ் தான் இருக்கும். டேபிள் எம்டியா இருக்க கூடாது, அவ்வளவுதானே? டீச் பண்ணும்போது எம்டியா இருந்தா கட் போயிடும். எல்லா நோட்டையும் எடுத்து மேல டேபிள் மேல விரிச்சு வச்சிட வேண்டியதானே? அதான் பண்ண போறேன். நல்ல ஐடியா கொடுத்து. எங்க கிட்டலாம் மாட்டாம போயிட்டாங்க இந்த மாதிரி ஆள்லாம். நாங்கெல்லாம் சூப்பரா வச்சு செய்வோம் அந்த மாதிரி. டீச்சர்லாம் வந்தாங்களாம். என்ன பண்ணுவேதா ஐடியா தாங்க. ஆமா, ஐடியா தந்து மாட்டிக்கிட்டு. அப்புறம் எதுக்கு டிசி வாங்குறதுக்கா? இந்நேரத்துக்கு போய் அட்மிஷன் கேட்டா ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் வேற கொடுக்க மாட்டாங்க. ஆமா, 10th எந்த ஸ்கூல்ல அட்மிட் பண்ண மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. பேசாம சரோஜா மிஸ் அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சுட்டு வெளியில வா. சுஜாதா மிஸ் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சுட்டு வெளியில வர்ற வழிய பாரு. அந்த மேம் வாய வச்சுட்டு சும்மா இருக்கணுமா? போன வருஷம் 9th படிக்கும்போது சீதா மிஸ் ரொம்ப பேசுறாங்கன்னா, இந்த வருஷம் சுஜாதா மிஸ் வந்ததுக்கு அப்புறமா சீதா மிஸ் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? ஆமா, இப்ப அவங்க நல்லவங்கள தெரியுறாங்க. இப்ப புரியுதா சீதா மிஸ் எவ்வளவு நல்லவங்கன்னு? தக்ஷினி இது என்னதுரி? கூலா இருப்பாங்க அந்த மேம். தக்ஷினி ஒன்னு இருக்கு. என் ஃபேஸ் தெரியுது, உங்க ஃபேஸும் தெரியுது, எலி ஃபேஸும் தெரியுது. நான் எலி இல்ல. அப்போ நான் மனுஷி. எதே? மனுஷி. மனுஷியா? எப்பா அவ மனுஷியாம்பா. கேட்டீங்களா? மக்காமிஷி. அப்போ நீ மக்காமிஷியா? மக்காமிஷியா மனுஷியா? ஓட்டுறவங்க எல்லாம் அப்படிதான் ஓட்டுறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த பைக் போறான் பாரு, எப்படி போறான் பாரு. அவ்வளவுதான், நாங்க அப்படிதான் போவோம். இங்கதான் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். இந்த பக்கம் இருந்து வர்றான், அந்த பக்கம் இருந்து வரான், ஸ்ட்ரீட்டா வரான், எதுக்கு வரான், எப்படி வண்டி ஓட்டுறது? நாங்க அன்னைக்கு ஸ்கூலுக்கு போறோம், இந்த பக்கம் ஒருத்தர் வரோம், இந்த பக்கம் ஒருத்தர் வரோம், எதிர்க்க வேற வர்றாங்க. எங்க போறதுன்னே தெரியல. திடீர்னு அன்னைக்கு எதுக்கு போனடி? புக்கு வாங்குறதுக்கு போனோம்ல,
பிரிட்ஜ் மேல இருந்து அப்படி கீழே இறங்கி அப்படி போறேன். அங்க பார்த்தா இந்த சைடு வருது. சரி நடுவுல போலான்னு பார்த்தா எதிர்க்க வர்றான். என்ன எப்படி போறது? மெயின் ரோட்ல எதிர்க்க வந்தா நான் எப்படி வண்டி ஓட்டுறது? நாங்க சொல்லுங்க. பிரேக் போட்டு நின்னனால தான் இடிக்காம இருந்தேன். இல்லைன்னா அந்த பொண்ணு இடிச்சுட்டு போயிருப்பேன் அன்னைக்கு. அது அப்படிதான். நாங்களாம் ரோட் டேக்ஸ் கேட்கிறோம். ஸோ நாங்கள் அப்படிதான் போவோம். எங்க இஷ்டத்துக்கு தான் நாங்கள் போவோம். அப்படிதான் போறாங்க. அப்புறம் என்ன பண்றது? அப்படியே போய் கொஞ்சம் இடம் இருக்கு, அப்படி போயிட்டு இப்படி ஓவர்டேக் பண்ண இப்படி போனா சடனா எதிர்க்க வந்துடுறாங்க. உள்ள இருக்க ரோட்ல எதுக்கு வந்தாலும் பரவாயில்ல, மெயின் ரோட்ல எதுக்கு வந்தா நான் எங்க போய் வண்டியை ஓட்டுறது? இவ வேற பின்னாடி உட்காந்துக்கிட்டு இப்படி வரா இப்படி எப்படி போய் ஓட்டுறது? எப்படி காமெடி அன்னைக்கு போங்க. புக்கை வாங்கிட்டு வரதுக்குள்ளேயும் ஒரு வழி ஆயிட்டோம்.